சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி விஜயாவை பார்த்துட்டு மனோஜ் கிட்ட பேச முடியாம ரொம்ப மனசு வேதனையோட சிந்தாமணி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி மாறிட்டாரு, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு எல்லாரும் ரொம்பவே உறுதியான முடிவோட இருக்கிறாங்க. நான் என்ன செய்யணும் புரியல. மனோஜோட மனசை மாத்திரலாம், கிருஷையும் மனோஜ் ஏத்துக்கணும், என்னையும் ஏத்துக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா, நான் நினைச்சது எதுவுமே நடக்காது போலயே! அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோட ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணிய பார்க்க வந்த சிந்தாமணி, "என்ன ரோகிணி, நீ சீக்கிரமா இங்க வந்துட்ட. ஆனா ஏன் அழுதுகிட்டே இருக்கன்னு?" கேட்க, "நீங்களே பார்த்தீங்கல்ல, விஜயாத்த என்னென்ன பேசுனாங்க. அதுலயும் மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன், நான் மனோஜுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச உதவியை அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்களா? என் மேலே கோவம் இருக்கலாம். அதுக்காக என்னையும் மனோஜையும் எப்பயும் போல் பிரித்து வைக்கணும். நாங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்க்கவே கூடாதுன்னு விஜயாத்தை இப்படி மனசு மாறாமல் இவ்வளோ கோவமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, "என்ன ரோகிணி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா மனோஜ் மறுபடியும் உங்களை ஏற்றுப்பாரா என்ன? நான் சொல்கிறத கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தானே இங்கே விஜயா மேடத்தை பார்க்க போனேன். நான் பார்க்க மட்டுமா செஞ்சேன்? அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன், உங்களை அதுக்காக தானே உங்கள் மாமியார் வீட்டுக்கு வர சொன்னேன். நீங்கள் வந்த உடனே அவங்க எவ்வளோ கோவமாக பேசினாங்க. ஏன், உங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பணுன்னு சொல்லி பேசும்போது எல்லா ஆதாரமும் என் ஃபோனில் இருக்குல்ல. இந்த ஆதாரம் இருந்தால் போதாதா என்ன உங்கள் மாமியாரை வெளுத்து வாங்குறதுக்கு? ஏன் உங்கள் மாமியாரையும் அங்கே மனோஜையும் எதுக்காக விட்டு வைக்கணும்? எதுக்கு அவங்கள சும்மா விடணும்னு கேட்குறேன்." மீனா கூட தெளிவாக என் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியே வந்து துணியை எடுத்துகிட்டு போகட்டும்னு சொன்னப்ப, "அதெல்லாம் முடியாது. ரோகிணியோட எந்த பொருளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உன் மாமியார் என்னென்ன வேலை செஞ்சாங்க." மீனா கூட புத்திசாலித்தனமாக யோசிக்கிறா. ஆனால் இந்த விஜயா கொஞ்சம் கூட யோசிக்காம உன்கிட்ட செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் வசமா மாட்டிக்க தான் போறாங்க. நல்லா அனுபவிக்க தான் போறாங்க. அதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷப்பட போற. சீக்கிரமாவே உன் வீட்டுக்காரர் மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்க தான் போறாரு. நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன். மனோஜ் இன்னைக்கு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு உன்கிட்ட என்னென்ன பேசினாரு. பாவம் ரோகிணி, நீ அழுதுகிட்டே இருக்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் முடியல. உன்னை நான் தான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் தான் உதவி செய்கிறேன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சா என்னை சும்மா விடுவாங்களா? அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன். எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, சரியாக சாப்பிட மாட்டேன்னு. அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். என்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது. இதுக்காக தான் உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு வர சொன்னேன். நீ கவலைப்படாத. இந்த ஆதாரத்தை வச்சு விஜயாவை சும்மா விட போகிறதே இல்லை. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு விஜயா உன்கிட்ட வந்து அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அவங்களே உன்னை கூப்பிட்டு போக தான் போகிறாங்க. அப்புறம் அந்த மீனா முத்துவை நீ பார்த்துக்க. மீனாவும் முத்துவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ரொம்ப சந்தோஷமா மனோஜ் கூட உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாம்ல. அப்படிலாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நானும் இப்படி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என் ஃப்ரெண்டுங்க கூட என்னை ஏற்றுக்கல. யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது எங்கே போகணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டேன். உங்களை தேடி வந்த உடனே நீங்கள் எனக்கு சாப்பிட வச்சிங்க, தங்க இடம் கொடுத்துருக்கீங்க, என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? மனோஜ் மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தாருன்னா நான் தனி கொடுத்தனம் கூட போயிடுவேன். இனி விஜயாத்த முகத்தில் நான் முழிக்க போகிறதே கிடையாது. என்னென்ன பேசி மீனா முத்துன்னு எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இனி அவங்க என் மாமியாராக இருக்கிறத விட நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் விஜயாத்தைய எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி அதில் நான் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக சொல்ல, "பரவாயில்லையே ரோகிணி, அந்த விஜயா பேசின பேச்சுக்கெலாம் சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீ நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ நினச்சதை நான் நடத்தி வைப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி இப்படி பேசுகிறத கேட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு இப்போ தான் நம்பிக்கை வருது. ஏன்னா சிந்தாமணி எனக்கு உதவி செய்கிறாங்களே, இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரியாதுல்ல. சீக்கிரமாக விஜயாத்தைக்கு நான் சரியான பாடம் புகட்ட தான் போகிறேன். மனோஜ் கண்டிப்பாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கணும். இல்லையா மனோஜுக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு விஜயாத்த பேசின பேச்சுக்கெலாம் நான் அவங்கள என்னைக்கும் சும்மா விட போகிறதே இல்லை. என்னை மறந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு மனோஜ் வேற கல்யாணம் பண்ணிப்பாரா? அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன். விஜயா அத்தையோட மூத்த மருமகனா நான் மட்டும்தான். இவங்க நினச்சது என்றைக்கும் நடக்காது. இங்கே
மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் குடுக்க போறதும் இல்ல. மனோஜ பிரிஞ்சு நான் வாழ போறதும் கிடையாது. மனோஜ் கண்டிப்பா என்ன தான் ஏத்துக்கணும். என்ன தான் அந்த வீட்டு மருமகளா கூப்ட்டு போகணும். அவங்க என்ன நெனச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சிந்தாமணி எனக்கு உதவி செய்றதால கண்டிப்பா அ எனக்காக சிந்தாமணி அவங்களுக்கு சரியான பதில் குடுக்க தான் போறாங்க. அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இங்க மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ருதி சொல்றாங்க, "என்ன மீனா? எத பத்தி யோசிக்கிறீங்கன்னு?" கேட்க, "இல்லங்க. எனக்கு இன்னும் ரோகிணி மேல சந்தேகமா தான் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "என்ன பேச வர்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விஜயாத்த பேசி அனுப்பிட்டாங்களே. அப்புறம் இன்னும் என்ன இருக்கு ரோகிணி மேல சந்தேகப்படுறதுக்கு? அவங்கள பத்தின எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே இன்னும் நம்ம கிட்ட பொய் சொல்லணும், ஏமாத்தணும்னு ரோகிணி நெனச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ரோகிணி இனி இந்த வீட்டு மருமகளே கிடையாது." அப்படின்னு விஜயாத்த தெளிவா அவங்க முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காங்களே. அப்புறம் ரோகிணிய பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க ரோகிணிக்கு உதவி செஞ்சீங்க. இப்ப அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீட்டு மருமகளா இனி ரோகிணிய பத்தி யோசிக்காம நம்ம வேலைய மட்டும் தான் மீனா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்றாங்க, "எனக்கு எல்லாமே புரியுது ஸ்ருதி. இனி அந்த ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறதே இல்ல. இருந்தாலும் சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு எப்பயும் வரமாட்டாங்க. இன்னைக்கு விஜயாத்தைய பார்க்கறதுக்கு சிந்தாமணி வந்தாங்கல்ல. சிந்தாமணி வந்த உடனே கொஞ்ச நேரத்துல இங்க ரோகிணியும் வந்துட்டாங்க. இதெல்லாம் கவனிக்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இங்க ரோகிணிக்கு சிந்தாமணி உதவி செய்றாங்களா என்ன?" அப்படின்னு கேட்க, "அது எப்படிங்க? ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களே உதவி செய்யல. ஏன் வித்யா உதவி செய்யல, மகேஸ்வரி உதவி செய்யல. ரோகிணி இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எதுக்கு சிந்தாமணி எந்த காரணமும் இல்லாம இங்க வந்து ரோகிணிக்கு உதவி செய்யணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் அத தான் சொல்றேன் ஸ்ருதி. எந்த காரணமும் இல்லாம இங்க சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. அதான் என்னன்னு புரியல. ரோகிணி மேல மறுபடியும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க என்ன மீனா ரோகிணிய பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க. ரோகிணி இனி இந்த வீட்டு மருமகளே இல்ல. ஏன் ரோகிணிய பார்த்த உடனே மனோஜ் எவ்வளோ கோவப்பட்டாரு. இனி ரோகிணிய பத்தி யோசிக்காம நம்ம வேலைய பார்ப்போம் மீனா. சரி எனக்கு ஃபோன் வருது நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்ப, சவாரி முடிச்சுட்டு அங்க வந்த முத்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பலகுரல் சொல்றது தான் சரி. "மீனா மறுபடியும் ரோகிணிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு?" கேட்க, "இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? நீ எப்ப தான் ரெஸ்ட் எடுப்ப? வீட்டுக்கு வந்த உடனே உன்னுடைய வேலைய ஆரம்பிச்சிடுற. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்க அம்மா வீட்ல இருக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிற." "சரி மீனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு எல்லா வேலையவும் தனியா நீயே பார்த்துட்டு இருக்கேன்னு?" முத்து கேட்டுட்டு, "மீனா நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க வருவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னைக்குங்க தனியா சாப்பிட்ருக்கேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை. நீ முதல்ல சாப்பிடு." அப்படின்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்கும்போது, மீனா சொல்றாங்க, "இல்லங்க எனக்கு ஒரே யோசனையா இருக்குன்னு சொல்ல, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். எனக்கு பதில் சொல்ற. ஆனா எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்னாச்சுன்னு?" கேட்க, "இல்லங்க ரோகிணி வந்தாங்கல்ல. ரோகிணி ஏதோ திட்டம் போட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ரோகிணியால மறுபடியும் நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி அந்த பார்லர் அம்மாவால என்ன செய்ய முடியும்? அதான் பலகுரல் தெளிவா சொன்னாங்கல்ல, இனி ரோகிணிய பத்தி யோசிக்காதீங்க. ரோகிணி நம்ம வீட்டு மருமகளே கிடையாதுன்னு. நம்ம வேலைய மட்டும் பார்ப்போம். ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும்னு அம்மா பார்த்துக்கட்டும். அதான் அம்மா தெளிவா சொல்லிட்டாங்களே, இங்க மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி குடுக்கணும்னு. அதுக்கப்புறம் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் எங்க அம்மா தான். இப்ப இந்த கல்யாணத்தால பிரச்சனைய அனுபவிக்கிறதும் எங்க அம்மா தான். அவங்களே பார்த்துக்கட்டுமே. ரோகிணி பிரச்சனை செஞ்சா நமக்கென்ன? ஆனா ரோகிணியால மறுபடியும் என் அப்பா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிற நிலைமை வந்தா, அன்னைக்கு நான் ரோகிணிக்கு சரியான பதில் குடுப்பேன். இந்த கல்யாணத்த செஞ்சு வைக்க வேண்டான்னு நானும், அப்பாவும், பாட்டியும் எவ்வளவோ சொன்னோம். எங்க அம்மா எங்க பேச்ச கேட்கல. ரோகிணி உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணு. மனோஜுக்கு ரோகிணிய தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அடம் பிடிச்சு இந்த கல்யாணத்த நடத்துனாங்க. இப்ப ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்க தானே பார்த்துக்கணும். நீ நிம்மதியா இரு மீனா. யார பத்தியும் யோசிக்காத. நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லும்போது, "இல்லங்க நான் சொல்றத கேளுங்களேன். சிந்தாமணியும் எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு வரணும்? சிந்தாமணி வந்ததுக்கு அப்புறமா ரோகிணி வந்து அ இங்க விஜயாத்தையும் தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சுட்டாங்க. விஜயாத்த கிட்ட சொன்னேன். அவங்க பொருள, அவங்க துணிய ரோகிணி எடுத்துட்டு போட்டும்னு. ஆனா விஜயாத்த இருந்த கோவத்துல ரோகிணி வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை செஞ்சுட்டாங்க. எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலயும் சந்தேகமா இருக்கு. ரோகிணி மேலயும் சந்தேகமா இருக்கு. நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லதுன்னு தோணுது." நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்கும்போது, "என்ன மீனா சொல்ற? சிந்தாமணி நமக்கு பிரச்சனை செய்வாங்க. ஆனா அம்மாவோட ஃப்ரெண்டாச்சே, அதான் அம்மாவ பார்க்க வந்திருப்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. சிந்தாமணி விஜயாத்தைக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டுன்னு இல்ல. ரோகிணியும் சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணி ரோகிணிக்கு உதவி செய்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்க யாரும் உதவி செய்யாம ரோகிணி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாதே. யாரோ ரோகிணிக்கு உதவி செய்றாங்க.
கண்டிப்பா சிந்தாமணி உதவியால தான் ரோகிணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அதனால ரோகிணி இப்ப எங்க இருக்காங்க? சிந்தாமணி தான் ரோகிணிக்கு உண்மையாவே உதவி செய்றாங்களா? நான் சந்தேகப்படுறது எல்லாமே சரிதானா? அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா, சிந்தாமணி ரோகிணிக்கு உதவி செஞ்சா, கண்டிப்பா விஜய் அத்தைக்கும், மனோஜுக்கும் பிரச்சனை வர நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சிந்தாமணிய விஜய் அத்தை நம்பலாம். ஆனா, நான் நம்பவே மாட்டேங்க. அதனால யோசிச்சு நீங்க தான் என்ன நடக்குதுன்னு உண்மைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவா முத்துக்கிட்ட சொல்ல, உடனே முத்து சொல்றாரு, "ஆமா மீனா, சிந்தாமணி அம்மா கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஆனா, இப்ப அவங்களே வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்த உடனே பார்லலமா வந்தாங்கன்னு சொல்றியே! அப்ப என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேள நீ சொல்ற மாரி சிந்தாமணி ரோகிணிக்கு உதவி செய்றதா இருந்தா, உண்மைய கண்டுபிடிச்சு, அவங்க என்ன திட்டத்தோட இருக்கிறாங்கன்ற உண்மைய கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு சரியான பதில நான் குடுப்பேன். நீ கவலைப்படாம நிம்மதியா சாப்பிடு. இப்பவாது என்கிட்ட உண்மைய சொன்னியே! இத சொல்லணும்னு தோணுச்சே! அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லும்போது, என்னங்க நீங்க? வேணும்னே நான் ரோகிணிய பத்தின உண்மைய சொல்லாம இருக்கலையே! கிறிஷோட வாழ்க்கைக்காக, நம்ம கிறிஷுக்காக தான் இந்த உண்மைய சொல்லாம இருந்தேன். ஆனா, இப்ப எனக்கு என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்பதான் பிரச்சனை வராம நீங்க பார்த்துப்பீங்க. எனக்கு உங்கள விட்டா யாருங்க இருக்கா? அதனால என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மீனா, நீ இப்பதான் தெளிவா நீ என்ன யோசிக்கிற அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருக்க. அதனால எனக்கு சந்தோஷம் தான். எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நீ சொன்னத நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க சிந்தாமணியாலயும், ரோகிணியாலயும், மனோஜுக்கும், அம்மாவுக்கும் பிரச்சனை வர நான் விடவே மாட்டேன். நான் இருக்கும்போது அவங்க பிரச்சனை செஞ்சுருவாங்களா என்ன? அப்படி பிரச்சனை செஞ்சா நான் சும்மா விட்டுருவேனா என்ன? மீனா, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு முத்து சொல்லும்போது, அந்த நம்பிக்கையில தாங்க எனக்கு ரோகிணி மேல மறுபடியும் சந்தேகம் இருக்குன்னு உங்ககிட்ட உண்மைய சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா நீ சாப்பிடு. நீ சொல்லிட்டல்ல, எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன்னு முத்து சொல்ல, உடனே முத்துவுக்கும் மீனா சாப்பாடெல்லாம் வச்சு குடுக்குறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. பரவால்ல. மீனா கிட்ட பேசக்கூடாதுன்னு முத்து ரொம்ப கோவமா இருந்தான். ஆனா இப்ப பிரச்சனைய மறந்துட்டு 2 பேரும் எப்பயும் போல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருந்தா வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. பாவம் மீனா ரொம்ப முடியாம வேற இருந்தா. இப்பதான் நிம்மதியா இருப்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சந்தோஷமா பேசுறதெல்லாம் கவனிச்ச அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா விஜயாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. மீனா, முத்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் வீட்டுக்காரர் சந்தோஷப்படுறாரு. ஆனா மனோஜோட நிலைமைய யாருமே வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மனோஜ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என் பையன் மனோஜ் வேற இப்ப ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த ரோகிணிய பத்தியே யோசிக்கிறான். சரியா கடைக்கு போறதில்ல. எங்கேயும் வேலைக்கு போறதில்ல. இப்படி இருந்தா பிசினஸ எப்படி மனோஜ் கவனிக்க முடியும்? இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுலேருந்தே மனோஜுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்ப பிசினஸையும் செய்ய முடியாம இருக்கிறான்னா, அதுக்கு காரணம் இந்த ரோகிணி. இதுல வீட்டுக்கு வேற வந்து மன்னிப்பு வேற கேட்குறா. துணியெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு வேற சொல்றா. அ ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி என் வீட்டுக்கு வரணும். மனோஜோட மனச மாத்தணும். மனோஜ் எப்படியாவது ரோகிணிய ஏத்துக்கணும்னு ரோகிணி ஒவ்வொன்னா இனி செய்ய ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து ரோகிணிய டிவோர்ஸ் பண்ணணும். டிவோர்ஸ் நோட்டீஸ மனோஜே அனுப்பணும். அப்பதான் இந்த ரோகிணிக்கு புரிய வரும். எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு, இப்படி எங்கள வந்து நிம்மதியே இல்லாம செஞ்சுட்டு, அந்த ரோகிணி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே! நான் வேற கோவத்துல அந்த ரோகிணி எங்க இருக்கான்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கல. ரோகிணி முகத்துல முழிக்காம இருந்தா தான் மனோஜுக்கு நல்லது. அப்படின்னு சொல்லி ரோகிணி மேல ரொம்பவே கோவமா இருக்கிற விஜயா, முத்து, மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ரோகிணி பார்லருக்கு போகாம சிந்தாமணி வீட்லயே இருக்கிறதுனால, ரோகிணி யோசிக்கிறாங்க, நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்ல. சிந்தாமணி எவ்வளவோ உதவி செஞ்சுட்டாங்க. அவங்ககிட்ட எனக்கு பணம் வேணும்னு கேட்க முடியாது. என் அம்மாவுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கணும். கிரிஷ் வந்த உடனே கிரிஷையும் இங்கே கூப்பிட்டு வரணும். நெறைய செலவு இருக்கு. எப்படி இதெல்லாம் சமாளிக்கன்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. மனோஜ் மட்டும் விஜயா பேச்ச கேட்காம, நான் ரோகிணி இந்த வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ரோகிணி என்னுடைய மனைவின்னு பேசியிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் மறுபடியும் அங்க போனப்ப, மனோஜ் வந்து தேவையில்லாம என்ன அங்க இருக்கவே கூடாதுன்னு பேசி அங்கருந்து அனுப்பிட்டாரே! இன்னும் மனோஜ் மனசு மாறவும் இல்ல. இந்த முத்து, மீனா இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது. முத்து, மீனா மட்டும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத்து, மீனாவால தானே நான் அங்கேருந்து வர வேண்டிய நிலைமை எனக்கு வந்தது. முத்து மட்டும் தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருந்தா, மீனாவும் என்னை பத்தி முத்துக்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா? அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்க ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்றாங்க. "ரோகிணி எப்படி இருக்கன்னு?" கேட்குறாங்க. "அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன்னு சொல்ல." "இல்லையே, வித்யா ஃபோன் பண்ணி ரோகிணி அங்க வந்திருக்கிறாளா?" அப்படின்லாம் கேட்டாங்களே.
உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு வித்யா பேசினதுக்கு அப்புறமா தான் கல்யாணி எனக்கு தெரிய வந்தது. அதான் உடனே ரொம்ப பதட்டமா உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்னடானா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ற. இப்ப நீ எங்க இருக்கேன்னு கேட்க, அம்மா நான் எங்க இருந்தாலும் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஆனா நான் என் மாமியார் வீட்ல இல்ல. இப்ப நான் எங்க இருக்கேன்? எனக்கு யார் உதவி செய்றாங்கன்னு என்னால சொல்ல முடியாதும்மா. அத பத்தி கேட்காதீங்கன்னு சொல்ல, என்னாச்சு கல்யாணி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா. மீனாவ நீங்க ரொம்ப நம்புனீங்க. ஆனா அந்த மீனா முத்துக்கிட்ட என்ன பத்தின உண்மைய சொன்னதால முத்து எல்லார் முன்னாடியும் உண்மைய சொல்லி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. எங்க போகன்னு தெரியாம, இங்க மகேஸ்வரி வீட்டுக்கு போனேன். இங்க வித்யா வீட்டுக்கு போனேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்ம்மா. இப்ப நான் கண்டிப்பா அ மறுபடியும் மனோஜ் வீட்டுக்கு போகணும்னா, என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு தேவையான பணத்த எப்படியாவது நான் அனுப்பி வைப்பேன். என்ன பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம்மா. நான் கண்டிப்பா கிரிஷ் வந்த உடனே உங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கல்யாணி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன் மாமியார் வீட்ல எல்லாருக்கும் உன்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் எப்படி மனோஜ் தம்பி உன்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு? எப்படி அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போக முடியும்? இப்படிலாம் நடக்கும்னு நான் ஏற்கனவே நெனச்சேன். இப்போ உன் நிலைமைய நெனச்சா எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? நிம்மதியா இருக்க முடியும்? நான் உனக்கு உதவி செய்ய கிளம்பி வரட்டுமா? நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுன்னு கேட்குறாங்க. வேண்டாம்மா. நான் எங்க இருக்கேன்னு யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாம். நானா உங்கள பார்க்க வருவேன். அப்போ வரைக்கும் பொறுமையா இருங்க. எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் எப்படியாவது பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க ரோகிணி. இங்க ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க, கல்யாணிக்கு ஃபோன் பண்ணா கல்யாணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா, எந்த உண்மையும் சொல்லாம உடனே ஃபோன வச்சுட்டாளே! கல்யாணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனா, மீனா முத்து உண்மைய சொல்லி இப்படி கல்யாணிய மாட்டி விடுவாங்கன்னு நான் நெனைக்கவே இல்ல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணியோட அம்மா. இங்க முத்து சவாரி முடிச்சுட்டு கார் ஷெட்டுக்கு திரும்பி வராரு. அந்த சமயம் ரோகிணி பார்லர்ல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் முத்து ரோகிணிய பார்த்துட்டு, ஆமா இந்த பார்லர்லம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு யோசனை பண்ணோம். ஆனா இவங்க இங்க தான் தங்கியிருக்காங்களா? அப்படின்னு சிந்தாமணியோட வீட்ல தான் ரோகிணி தங்கியிருக்காங்கன்ற உண்மை முத்துவுக்கு தெரிய வருது. பரவாயில்லையே! பார்லர்லம்மா இங்க தனியாவா இருக்காங்க? மீனா சொன்ன மாதிரி யாரோ இந்த ரோகிணிக்கு உதவி செய்றாங்கன்னு மீனா தான் சந்தேகப்பட்டாளே! அப்ப யாரு வந்து ரோகிணிய நம்பி இந்த வீடெல்லாம் குடுத்துருப்பாங்க? தங்குறதுக்கு இடம் குடுத்துருப்பாங்க? பார்வதி அத்தை வீட்டுக்கு ரோகிணி போயிருக்காங்க. ஆனா, அவங்களும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க வித்யா, மகேஸ்வரின்னு யாருமே ரோகிணிக்கு உதவி செய்யலன்னு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேனே! அப்புறம் எப்படி இவங்க இங்க தங்கியிருக்காங்க? இங்க தான் இருக்காங்களா இந்த பார்லர்லம்மா? முதல்ல நம்ம யாரு ரோகிணிக்கு உதவி செய்றாங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அம்மாகிட்ட போய் ரோகிணி இங்க தான் இருக்காங்கன்னு சொல்வோம். அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும். எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, எங்க அனுப்புறதுன்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்கல்ல. ரோகிணி வேற எங்கேயும் போல, இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிற வேண்டியதான் அப்படின்னு முத்து வந்து நினைக்கிறாரு. ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. ரோகிணிக்கு யார் உதவி செய்றாங்கன்ற உண்மைய முத்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு, இங்க ரோகிணிக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க ரோகிணி வந்த உடனே சிந்தாமணி கேட்குறாங்க, "என்னம்மா ரோகிணி உன்ன பார்க்கலான்னு வந்தேன். ஆனா நீ எங்கம்மா போயிட்டு வரேன்னு?" கேட்க, ரோகிணி சொல்றாங்க, "நான் பார்லருக்கு தான் போயிட்டு வரேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்படி எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா, உங்ககிட்டயும் உதவி கேட்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். அதனால தான் பார்லருக்கு போனா எனக்கு சம்பளம் கிடைக்கும். எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புவேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி, உனக்கு நான் தான் உதவி செய்றேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொன்னேனே. அப்புறம் எதுக்கும்மா நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும்? நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்றதுக்கு. உன் மாமியார் வீட்டுக்கு நீ போனது, உன் மாமியார் வந்து வேணும்னே உன்னை திட்டுவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு தானே உன் மாமியார் வீட்டுக்கு உன்னை வர வச்சேன். அப்படி உனக்கு ஒவ்வொரு உதவியா நான் செஞ்சுட்டு இருக்கும்போது, என்கிட்ட நீ பணத்த கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தங்க இடம் குடுத்துருக்கீங்க. எனக்கு என்னையும், மனோஜையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. என் வாழ்க்கைக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட மறுபடியும் பணத்த எப்படி கேட்க முடியும்? அதனால தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னு" சொல்றாங்க ரோகிணி. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, "நீ கஷ்டப்பட வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல. எவ்ளோ பணம் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு." அப்படின்னு இங்க ரோகிணிக்கு கொஞ்சம் பணம் குடுக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, "இல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். என் பையன் கிறிஷ வேற கூப்பிட்டு வரணும். அம்மாவ வேற போய் பார்க்கணும். நெறைய எனக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட எல்லா விஷயத்துக்கும் பணத்த நான் கேட்க முடியாதே. நீங்க செஞ்ச உதவியே எனக்கு பெரிய உதவி. என்னைக்கும் என்னால நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே முடியாது. ஆனா, நான் மனோஜ் வீட்டுக்கு போகணும். அங்க தான் வந்து நான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன தேவையில்லாம பேசின விஜயாவுக்கு சரியான பதில் குடுக்கணும். அந்த வீட்ல இருக்க யாரையும் நான் வந்து சும்மா விட போறதில்ல. நான் இப்ப என்ன செய்யணும்?" அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது,
ரோகிணி, நீ ஏம்மா யோசிக்கிற? நான் இருக்கேன்ல. அதான் என்கிட்ட ஆதாரம் இருக்கே. பேசாம போலீஸ்கிட்ட போய் உதவி கேளு. அவங்க வந்து விஜயாவையும் மனோஜையும் வெளுத்து வாங்கட்டும். அவங்களுக்கு தெரியட்டும் விஜயா எப்படிப்பட்டவங்கன்னு. உன் மாமியாரால உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, உன் மாமியார் விஜயா வந்து உள்ள போனா நீ நிம்மதியா இருக்கலாம்ல. இனி மனோஜ் வந்து விஜயா பேச்ச கேட்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் சரியான பதில் குடுக்கணும்னா, இந்த ஆதாரமே போதுமா? அதுக்காக தானே விஜயாவ பார்க்கறதுக்காக அங்க வீட்டுக்கு போனேன். ஆறுதலா பேசுறதுக்காகவா போனேன்? இல்ல விஜயாவுக்கு உதவி செய்ய போனேனா? இல்லையே, உன்னுடைய வாழ்க்கைக்காக மனோஜ் கூட உன்ன வந்து சேர்த்து வைக்கணும். நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணும்னு தானேம்மா நான் வந்து விஜயா கிட்ட பேசுற மாரி போனேன். உன்னையும் அங்க வர சொன்னேன். என் திட்டம் என்னன்னு தெரியாம, என் முன்னாடியே விஜயா உன்ன அந்த பேச்சு பேசும்போது, விஜயாவ நானே சும்மா விடக்கூடாதுன்னு தான் இப்படி ஆதாரத்தோட வந்திருக்கேன். நீயே பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா வீட்ல நடந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி சொல்றாங்க. அப்ப நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்கலாம்ல. நீங்களும் எனக்காக வந்து பேசுவீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா உனக்காக மட்டும் தான் பேசுவேன். இந்த விஜயாவையும், மனோஜையும் நான் என்னைக்கும் சும்மா விட போறதில்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்வேன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. உண்மைய புரிஞ்சுக்கிறாரு. மீனா சந்தேகப்பட்டது சரிதான். ரோகிணிக்கு உதவி செய்யறது வேற யாரும் இல்ல, இந்த சிந்தாமணி தான். அப்ப சிந்தாமணியும் ரோகிணியும் திட்டம் போட்டு தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனா உண்மைய புரிஞ்சுகிட்டு ரோகிணி மேல சந்தேகப்பட்டதும் சரிதான். அதான் மீனா நம்மகிட்ட மறுபடியும் மறுபடியும் ரோகிணி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சிந்தாமணிய நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. மீனா நல்ல வேளை சந்தேகப்பட்ட உண்மைய என்கிட்ட சொன்னதால, இன்னைக்கு ரோகிணியவும் பார்த்துட்டேன். சிந்தாமணியும் ரோகிணியும் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்கன்ற உண்மையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த அம்மாகிட்ட நான் போய் சொன்னா, கண்டிப்பா அம்மா என் மேல சந்தேகப்படுவாங்க. நம்பவே மாட்டாங்க. என்னை என்னைக்கு எங்க அம்மா நம்பியிருக்காங்க. ஆனா, எப்படி எங்க வீட்டுக்கே வந்து எங்களுக்கே தெரியாம ஃபோன்ல ஆதாரத்த எடுத்துட்டு போனாங்களோ, இங்க எங்க அம்மா பேசுறது, மனோஜ் பேசுறதுன்னு எல்லா ஆதாரமும் இங்க சிந்தாமணி கிட்ட இருக்குதோ, அதே மாதிரி சிந்தாமணி ரோகிணிக்கு உதவி செய்ய தான் வேணும்னே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரோகிணிய பிரச்சனை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படின்ற ஆதாரம் இப்ப என்கிட்ட இருக்கு. ரோகிணி வரட்டும். சிந்தாமணி வேணும்னா வந்து பிரச்சனை செய்யட்டும். இவங்களுக்கெல்லாம் எப்படி சரியான பதில் குடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? எங்க அம்மாவும், மனோஜும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவங்கள நீங்க உள்ள அனுப்ப போறீங்களா? யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட முத்து உடனே கார் ஷெட்டுக்கு கிளம்பி போறாரு. கார் ஷெட்டுக்கு போன முத்து ரொம்ப கோவமா இருக்கிறது செல்வம் கவனிக்கிறாரு. முத்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த பார்லர் அம்மாவை நான் ரொம்ப சாதாரணமா நினச்சிட்டேன். ஆனா மீனா சந்தேகப்பட்ட மாதிரியே இங்க ரோகிணி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. நான் சவாரி முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த ரோகிணி எங்க இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சேன். ரோகிணிக்கு யாரோ உதவி செய்கிறாங்க அப்படின்னு மீனா சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ ரோகிணிக்கு உதவி செய்கிறது சிந்தாமணி தான் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் போடுறாங்கன்னு ஒவ்வொன்றுத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் செல்வம். அதனால தான் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். இந்த பார்லர்லம்மா திருந்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இன்னும் திருந்தாமல் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் பொறுமையாக இருப்பேனா என்ன அப்படின்னு முத்து பேசும்போது, அப்படியா, அப்போ ரோகிணி சிந்தாமணி வீட்டில் தான் இருக்காங்களான்னு கேட்க, ஆமாம், சிந்தாமணி என் அம்மாவை பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் தான் ரோகிணி இருக்கிறாங்கன்ற உண்மையை அவங்க சொல்லவும் இல்லை, நாங்கள் கண்டுபிடிக்கவும் இல்லை. கொஞ்சம் கூட எங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி 2 பேருமே அவ்வளோ நல்லா பேசி ஏமாத்திட்டு வர போயிருக்காங்க. என்னுடைய அம்மாவும் இங்கே சிந்தாமணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நடந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேணும்னே ரோகிணியை வீட்டுக்கு வர வச்சு ரோகிணி மூலமாக எங்கள் அம்மா கோவப்படணும், அதெல்லாம் ஆதாரமாக இருந்தால் போலீஸ்கிட்ட எங்கள் அம்மாவையும் மனோஜையும் வசமாக மாட்டி விடுறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மை என்னன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து ரோகிணி இப்படி இருக்காங்க, அவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க, அவங்க திருந்தி வந்தால் கூட பரவாயில்ல, மறுபடியும் பிரச்சனை செய்ய சிந்தாமணி கூடவா சேர்ந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. முத்து, இந்த பிரச்சனைக்கு நீ தான் சரியான நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ தான் மனோஜோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இனி அந்த ரோகிணிக்கு நீ சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். சிந்தாமணியவும் நீ சும்மா விடக்கூடாது. இவங்க என்ன, உங்கள் அம்மா விஜயா கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, இனி சிந்தாமணியை உங்கள் அம்மா விஜயாவும் நம்பக்கூடாது, மனோஜும் நம்பக்கூடாது. நீ முதல்ல கிளம்புப்பா, வீட்டில் அந்த ரோகிணியால் பிரச்சனை வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப கோவமாக, மீனா
எங்கே இருக்க மீனா அப்படின்னு கூப்பிடும்போது, என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்க, மீனா நீ சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான். இந்த ரோகிணி எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்லும்போது, அப்படியா? அப்போ ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையா? இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்க, சிந்தாமணி தான் ரோகிணிக்கு உதவி செய்கிறாங்க. நீ தானே சொன்ன ரோகிணிக்கு யாரோ உதவி செய்கிறாங்கன்னு. அந்த உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு. நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் மீனா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை மீனா கிட்ட சொல்ல, என்னங்க ரோகிணி இப்படி இருக்காங்கன்னு கேட்க, இந்த ரோகிணிக்கு தானே நீ சப்போர்ட் பண்ண, உதவி செஞ்ச, பாத்தியா? அவங்க இந்த வீட்டில் இல்லை. ஆனாலும் எல்லாரையும் மறுபடியும் அவமானப்படுத்துறதுக்காகவும் என் அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணுமா. அதனால சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் யோசிச்சு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போலீஸை கூப்பிட்டு வர போகிறாங்களாம். மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வரட்டும், வந்து பிரச்சனை செய்யட்டும். நானும் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அங்கே போலீஸ் முன்னாடி காமிப்பேன். சிந்தாமணி ரோகிணியை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, என்ன சிந்தாமணியை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இந்த முத்து? என்ன மீனா உங்கள் 2 பேத்துக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்க, அத்தை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் எங்களையே கேள்வி கேட்காதீங்க. அந்த சிந்தாமணி என்ன ரொம்ப நல்லவங்களான்னு கேட்கும்போது, சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க தான். அதான் வீட்டில் நடந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இதே அந்த பார்வதி கூட என்னை பார்க்க வரல. பார்வதியால் தான் ரோகிணியை நான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். பார்வதி தான் என் ஃப்ரெண்டுன்னு பார்வதியை விட்டு கொடுக்காம இருந்தேன். பார்வதி கூட என்னை கண்டுக்கவே இல்லையே. ஆனால் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்களா இருக்க போய் தானே வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு தான் அந்த சிந்தாமணியை பிடிக்காது. சிந்தாமணி மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க. அதெல்லாம் நடக்கலன உடனே பொறாமையில சிந்தாமணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதானே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போவும் நீங்கள் திருந்த மாட்டீங்கம்மா. சிந்தாமணி மூலமாகவும் அங்கே ரோகிணியும் 2 பேரும் திட்டம் போட்டு உங்களுக்குன்னு பிரச்சனை செய்ய வருவாங்கல்ல, அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. சிந்தாமணியோட உண்மையான குணம் என்னன்னு சீக்கிரமாகவே நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நாங்கள் சிந்தாமணியை பார்த்து பொறாமப்படவே இல்லை. அவங்க தான் எங்களை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால உங்களுக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி உங்களுக்கு தெரியாமல் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியுமா? ஆமாம், உங்கள் மருமக ரோகிணி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்க, அந்த ரோகிணி எங்கே இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ரோகிணிக்கு உதவி செய்கிறது யாருன்னு தெரியுமான்னு கேட்க, என்னது ரோகிணிக்கு யாரோ உதவி செய்கிறாங்களா? யார் அது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து விஜயா வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ஆமாம், இங்கே ரோகிணி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு வரவும், ரோகிணி இந்த வீட்டில் தான் இருந்தா மேடம், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, ரோகிணி உங்கள் மருமக தானே, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்களோட துணி அவங்களுக்கு தேவையான பொருள்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்பியிருக்கீங்க. அப்படி ரோகிணி என்ன பொய் சொன்னாங்க, என்ன வந்து தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்கள் நல்ல மாமியாரே கிடையாது. ரோகிணிகிட்ட பணம் கேட்குறீங்க, நகை கேட்குறீங்கன்னு உங்கள் மருமக ரோகிணி எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்திருக்கோன்னு சொன்ன உடனே, என்னது ரோகிணிகிட்ட நகை கேட்டேனா? நான் வந்து பணம் கேட்டேனா? இல்லவே இல்லையேன்னு சொல்ல, ரோகிணி உங்கள் மருமக இப்போ வருவாங்க, அவங்களே உங்களை பற்றி எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனே முத்துவும் மீனாவும் ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்குறாங்க. சிந்தாமணியோட உதவியோட இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை செய்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல இந்த ரோகிணி, என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போன்னு முத்து ரொம்ப கோவமாக ரொம்ப பொறுமையாக அமைதியாக நின்றுட்டுருக்காரு. உடனே அங்கே வந்த ரோகிணி அழுதுகிட்டே, இவங்க தான் என் மாமியார், இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னை இங்கேருந்து அனுப்புனது என் மாமியார் தான். நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா என் வீட்டுக்காரரை வர சொல்லுங்கள், நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு போயிடுறோம். ஆனால் மனோஜ் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கணும், என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். என் மாமியாரால் தான் இங்கே மனோஜ் வந்து மனசு மாறிட்டாரு. என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் கேட்குறாங்க, பணம் கொடுக்கலன்னா உடனே பிரச்சனை செய்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி என்னை அவமானப்படுத்துகிறாங்க. இந்த வீட்டில் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் மேடம், நீங்களே சொல்லுங்கள். இப்போ கூட என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என் மாமியார் என்கிட்ட என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் பையன் மனோஜுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு இவங்க எப்படிலாம் பேசியிருக்காங்க, எப்படி என்னை வந்து தலகுனிய வச்சுருக்காங்க, என்னுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா மேடம் அப்படின்னு விஜயா முன்னாடி அங்கே சிந்தாமணி வீட்டுக்கு வந்து எடுத்த அந்த ஃபோனில் இருந்த ஆதாரத்தை அங்கே போலீஸ் முன்னாடி மட்டும் இல்லாமல் விஜயா முன்னாடியும் கொடுக்குறாங்க. விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தால, எப்படி இந்த ஆதாரம் கிடச்சிது? ரோகிணி அழுதுகிட்டே தான் இருந்தா, ஆனால் இந்த வீடியோ ஆதாரம் எப்படி கிடச்சிது அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. உடனே அங்கே விஜயாவை கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜும், இல்லை இந்த ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான், இந்த ரோகிணி தான் எங்களை ஏமாத்திட்டா, ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல், தனக்கு ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை சொல்லாமல்
எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ரோகிணி சொல்கிறத நம்பாதீங்க. என்ன ரோகிணி, உன்னால தான் நான் இந்த நிலமையில இருக்கேன். பிஸ்னஸை பார்க்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ மறுபடியும் போலீஸை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்றியா? இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் மட்டும் உன்னை ஏற்றுப்பேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. அப்படி நீ நினச்சா அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாதுன்னு மனோஜ் சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணி எப்பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். எவ்வளோதான் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துவ? எவ்வளோதான் நானும் பொறுமையாக இருக்க முடியும்? பொறுமையாக இருந்தா நீ என்ன வேணால் செய்யலான்னு பார்க்குறியான்னு சொல்ல. பார்த்தீங்களா, என் மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர் கூட எப்படிலாம் பேசுகிறாரு. உங்கள் முன்னாடியே என்னை வெளுத்து வாங்குறாரு பாருங்க மேடம் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மேடம், இந்த ரோகிணி பேசுகிறதெல்லாம் பேசிட்டாங்களா? இப்போ நான் பேசலாமா? இந்த ரோகிணி உண்மையாகவே ஏமாத்துறாங்கன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? உண்மையை நிரூபிக்கட்டுமா அப்படின்னு முத்து கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன உண்மையை நிரூபிக்க போகிறீங்க? அதான் என்னை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு என்னை அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்புனது போதாதா முத்து? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு முத்து உங்களுக்கும் புரியாது, உங்கள் மனைவி மீனாவுக்கும் புரியாது. ஆனால் இந்த வீட்டு மருமகளாக தான் நான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் இங்கேருந்து நான் போகவும் மாட்டேன். நான் அப்படி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் மனோஜை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு நான் தனி கொடுத்துன போவேனே தவிர்த்து மனோஜ் வரலனா நானும் இங்கேருந்து போக மாட்டேன். அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். என் பக்கம் இருக்கிற உண்மையை நானும் நிரூபிக்க வேண்டாமான்னு இங்கே ரோகிணி கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன உண்மையை நிரூபிக்க போகிற? நீ என்னென்ன செஞ்சுருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆமாம், நீ இங்கே வீட்டுக்கு வந்த, ஆனால் விஜயாத்த பேசின ஆதாரம் உன்கிட்ட எப்படி கிடச்சிது? யார் உனக்கு உதவி செய்கிறது? சிந்தாமணி தானே அப்படின்னு கேட்க, இங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை எல்லாருமே மீனாவை பார்க்குறாங்க. என்னம்மா மீனா, சிந்தாமணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மாம்மா, இப்போ தான் உங்கள் பையன் முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட உண்மை என்னன்னு சொன்னார். இந்த ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்க தெரியுமா? சிந்தாமணி வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆனால் சிந்தாமணி ரோகிணி எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி விஜயாத்த கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஆறுதலாக பேசுகிறேன்னு சொல்லி வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரோகிணியை நம்ம வீட்டுக்கு வர வச்சதும் சிந்தாமணி தான். சிந்தாமணியும் ரோகிணியும் திட்டம் போட்டு என்னெல்லாம் செய்யணும்னு பேசியிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இதில் வேற சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு விஜயாத்தை இப்போ வரைக்கும் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்ககிட்டயும் ஆதாரம் இருக்குது ரோகிணி. எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த ஆதாரத்தை பாருங்களேன் அப்படின்னு முத்து கொண்டு வந்த ஆதாரத்தை அங்கே போலீஸ் முன்னாடி கொடுக்க, வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க. ரோகிணி சிந்தாமணி வீட்டில் இருக்கிறது, சிந்தாமணி கிட்ட பேசுறது, சிந்தாமணி கொடுத்த யோசனையால் போலீஸை கூப்பிட்டு வந்து இங்கே விஜயாவை சும்மா விடக்கூடாது, இந்த ஆதாரம் இருந்தாலே போதும், விஜயா பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக விஜயா மனோஜை நம்ம வெளியில் வர விடாமல் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாரும் உள்ளே இருந்தால் தான் ரோகிணியோட அருமை பெருமை என்னன்னு தெரியும். ரோகிணி, நீ வந்து ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். உனக்கு ஒரு பையன் இருக்கிறான்ற உண்மையும் சொல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இருந்தாலும் உன் வாழ்க்கை முக்கியம். அதுக்காக அந்த குடும்பத்தை நீ எவ்வளவோ ஏமாத்திருக்க. இனியும் அந்த குடும்பத்தை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நீ மனோஜ் கூட தான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும். உனக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்யணும் தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கேன்னு சிந்தாமணி பேசினது. ரோகிணி விஜயா வீட்டுக்கு வர காரணமே சிந்தாமணி தான். ரோகிணியை பார்த்த உடனே விஜயா கோவமாக பேச, அது எல்லாத்தையும் ஆதாரமாக என்கிட்ட இருக்கிறதுனால விஜயாவை கண்டிப்பாக போலீஸ்கிட்ட நம்ம வந்து மாட்டிவிட முடியும் அப்படின்னு யோசனை சொன்னதே இந்த சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வர, உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னது, சிந்தாமணி வீட்லையா இருக்க? சிந்தாமணி சொல்லி தான் வீட்டுக்கு வந்தியா? அப்போ சிந்தாமணி என்கிட்ட நல்லபடியாக பேசினாங்களே, அதெல்லாம் பொய் தானா? அப்போ அவங்க ஏமாத்திருக்காங்களா? என்கிட்ட ஆறுதலாக பேச வர மாதிரி உன்னையும் வர வச்சு நான் அப்போ தான் கோவப்படுவேன், என்னை வசமாக மாட்டி விடலான்னு 2 பேரும் திட்டம் போட்டு தான் என் வீட்டுக்கு வந்தீங்களா? பார்த்தீங்களா மேடம், நான் கோவமாக பேசுனதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி மேடம் நான் கோவப்படாமல் இருக்க முடியும்? என் பையன் மனோஜை இந்த ரோகிணி ஏமாத்திருக்கா. ஏற்கனவே இந்த ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரோகிணிக்கு ஒரு பையன் வேற இருக்கான். அப்படி இருக்கும்போது எங்களை ஏமாற்றி என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னா. தன்னுடைய அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு சொல்லி இந்த ரோகிணி ஏமாத்தினா. எவ்வளோதான் இந்த ரோகிணி பொய் சொன்னாலும் நாங்கள் ரோகிணியை ரொம்ப நம்பினோம். ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினோம். இப்போ என்னடானா ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்களால் தாங்கிக்க முடியல. ரோகிணி இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம். என் பையன் மனோஜ் நீ ரோகிணி கூட வாழவே மாட்டேன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப கூட எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்ருக்கான். அப்படி இருக்கும்போது சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரோகிணி என்ன அவமானப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா. நல்ல வேலை முத்து இந்த ஆதாரத்தை எல்லார்கிட்டேயும் கொடுக்க உண்மை என்னன்னு எங்களுக்கும் புரிய வந்துருச்சு. பார்த்தீங்களா மேடம், நான் கோவமாக பேசின இந்த ஆதாரம் இவங்களுக்கு ஒரு காரணமாக வந்து கிடச்சிருக்கு. என்னை எப்படியாவது தலகுனிய வைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு ரோகிணி நல்ல பேர் வாங்கணும், நாங்கள் எல்லாரும் ரோகிணிக்கு வந்து பிரச்சனை செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்ச இந்த ரோகிணி
ஏற்கனவே கல்யாணமான உண்மையை உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை கிறிஷ் தான் ரோகிணியோட பையன்ற உண்மையை சொன்னாங்களா? எங்களையே ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி உங்களையும் நம்ப வைக்கிறதுக்காக இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான். இப்போ வரைக்கும் என் அண்ணன் இந்த ரோகிணியால் ரொம்ப கஷ்டப்படுறான். வெளியில் எங்களால் தலை காட்ட முடியல. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ரோகிணியோட பையன்தான் கிறிஷ். இந்த உண்மை எங்களுக்கு இப்போ தான் தெரியும். அப்புறம் எப்படி நாங்கள் கோவப்படாமல் இருக்க முடியும்? இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாற்றி என் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து பிரச்சனை செஞ்சால் நாங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும் மேடம்? இந்த ரோகிணி எங்கள் குடும்பத்தை ரொம்ப நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களான்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, என்ன ரோகிணி இதெல்லாம்? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? உங்கள் பையன் கிறிஷ் வேற இந்த வீட்டில் தான் இருந்தானா? இந்த உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே. உங்கள் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு வந்து பேசுனீங்க. நல்ல வேலை விசாரிக்க வந்தோம். நீங்கள் காட்டின இந்த ஆதாரத்தை வச்சு நாங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்கல. முதல்ல உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். இப்போ தானே தெரியுது நீங்கள் எப்படிப்பட்டவங்க. சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் வந்து திட்டம் போடுறீங்கன்னு. முத்துவும் தெளிவாக இந்த ஆதாரத்தை கொண்டு வந்ததால் உங்களோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ரோகிணி அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் கேள்வி கேட்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன, சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு விஜயாவுக்கு பிரச்சனை செய்யலாம், மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்டணும்னு நான் இங்கே வந்தா முத்து உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நானும் சிந்தாமணியும் பேசிகிட்டு இருந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் என்ன திட்டம் போட்டோம் அப்படின்றதையும் எல்லார் முன்னாடியும் தெளிவாக புரிய வச்சுட்டாரு. இந்த முத்து இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த முத்துவால் மட்டும்தான் பிரச்சனை வருது அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து ரொம்ப கோவமாக இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இல்லை மேடம், இந்த முத்து சொல்கிறத நம்பாதீங்கன்னு கேட்க, நான் யார் சொன்னதையும் நம்பலை. முத்து கொண்டு வந்து கொடுத்த இந்த ஆதாரத்தை பார்த்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் சிந்தாமணியும் சேர்ந்து விஜயாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் மாமியார் நல்லவங்க தான். நீங்கள் பொய் சொன்னதால் அவங்க கோவப்பட்டிருக்காங்க. நீங்கள் சாதாரண பொய்யா சொல்லியிருக்கீங்க, குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் விஜயா பேசுனதில் தப்பே இல்லை. நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு அவங்க கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? பணம் கேட்குறாங்க, நகை கேட்குறாங்கன்னு என்னென்னவோ சொன்னீங்களே. அப்படிலாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட பேசின எல்லாத்தையும் நாங்களும் பார்த்தோமே. நீங்கள் திட்டம் போட்டு ஏமாத்தணும்னு வந்திருக்கீங்க. உங்களை நம்பி நாங்கள் வந்தோம் பாருங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தணும்னு நினச்சா அப்புறம் நீங்கள் வெளியில் வர முடியாது. இனி இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாது ரோகிணி. ஏற்கனவே அவங்க எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெளிவாக தெரியும். சீக்கிரமாக அந்த சிந்தாமணியவும் உங்களையும் கூப்பிட்டு நாங்கள் விசாரிப்போம். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் இவங்க குடும்பத்தை அவமானப்படுத்த இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி நீங்கள் மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணியும் வெளியில் வர முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட பேச ரோகிணி யோசிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இனி இப்படி பிரச்சனை செய்ய மாட்டேன். நான் மனோஜை பார்க்க வரமாட்டேன். விஜயாத்தைக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமாக ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. சிந்தாமணி என்னென்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட உதவி கேட்குற மாதிரி வந்தாங்க. இப்போ ஆறுதலாக பேசுகிற மாதிரி வந்து ரோகிணிக்கு உதவி செய்கிறாங்க. சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்ல, முத்து என்னை மன்னிச்சிரு முத்து, உன்கிட்ட ரொம்ப கோவமாக பேசினேன். சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ தான் புரியுது அந்த சிந்தாமணி எனக்கு தெரியாமல் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு. ரோகிணியை தன்னுடைய வீட்டிலையே தங்க வச்சு ரோகிணிக்கிட்ட இப்படி ஒரு ஆதாரத்தை கொடுத்து என்னையும் மனோஜையும் வசமாக மாட்டி விடணும்னு திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப நல்லபடியாக வேற பேசினாங்களே. இப்போ தான் சிந்தாமணியோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுது. நீ மட்டும் இப்படி ஒரு உதவி செய்யலைனா, இந்த ஆதாரத்தோட வரலனா, இன்னைக்கு மனோஜையும் என்னையும் வீட்டுக்கு வந்த போலீஸ் கூப்பிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் மறுபடியும் ரோகிணியால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுப்போம். நீ தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்க. நீ தான் முத்து காப்பாற்றிருக்க. உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு முத்து. நீ செஞ்ச உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு அழுதுகிட்டே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குற விஜயா இங்கே வந்து மீனா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நல்ல வேலை மீனா, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை வராமல் எங்களை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கண்கலங்கி பேசுகிறாங்க விஜயா. ரோகிணியை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் முத்து புரிய வச்சது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டின முத்துவை நினச்சி இங்கே மனோஜும் விஜயாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.